SSTV நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு வகையான சுவையான நிகழ்ச்சிகள், சுவாரஸ்யமான விஷயங்கள்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நவரசத்தோட நிகழ்ச்சிகள் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மேலும் ஒரு சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில் தான் இன்னைக்கான இந்த நேர்காணல் இருக்க போகுது. வினை தீர்க்கும் விநாயகர், கவலை தீர்க்கும் கணேசன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயம் நம்ம செஞ்சோம் அப்படின்னாலுமே பிள்ளையார் சொல்லி போட்டு தான் நம்ம அதை ஆரம்பிப்போம். அந்த அளவுக்கு விநாயகரினுடைய முக்கியத்துவம், அவருடைய இந்த பிறந்த நாளை முன்னிட்டு எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுற விதங்களே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியின் வரலாறு மற்றும் அதை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக நம்மிடையே இணைஞ்சிருக்கிறாங்க இந்து முன்னணியின் மாநில செயலாளர் திரு VS செந்தில்குமார் சார் அவர்கள். ஸோ அவங்கள வந்துட்டு நம்மளுடைய SSTVக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். SSTVயில் வந்துட்டு உங்களை நாங்கள் பேட்டி எடுக்கிறதுல ரொம்பவே பெருமையாக ஃபீல் பண்ணுறோம். ஸோ உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கோங்க சார். என்னுடைய பெயர் செந்தில்குமார். இந்து முன்னணி இயக்கத்தில் கடந்த 27 ஆண்டுகளாக சின்ன வயசுலேருந்தே தொடர்ந்து வேலை செஞ்சிட்ருக்கேன். தற்போது விநாயகர் சதுர்த்தியினுடைய வேலைகள் மும்முரமாக நடந்துகிட்ருக்குது. ஓகே, சூப்பர் சார். இப்போது விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே இப்போ நீங்கள் இந்து முன்னணியில் ஒரு செயலாளராக இருந்து இந்த மதத்தை சார்ந்த பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தியின் வரலாறு கொஞ்சம் நம்ம மக்களுக்கு சொல்லிடுங்க சார். அது நம்முடைய விநாயகப் பெருமான் அவதரித்த தினத்தில் அவருடைய திருவுருவத்தை சிலையாக வடித்து மண்ணால், காகித கூழால், கிழங்கு மாவால் அவருடைய உருவத்தை உயரமாக பெரிதாக வடித்து அவர் அவதரித்த தினத்தில் ஆவணி மாதத்தில் அதை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்து முடித்த பிறகு அதை நீர்நிலையில் கரைத்தோம்னு சொன்னால் அந்த விநாயகப் பெருமானுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதன் காரணமாக இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை பொதுமக்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாக கொண்டாடி கொண்டு வர்றாங்க. இது மிகப்பெரிய திருவுருவமாக தெருவுக்கு வந்ததுக்கு காரணம் நம்முடைய பாலகங்காதர திலகர். பாலகங்காதர திலகர் தான் நாடு சுதந்திரம் அடைவதற்கான போராட்டம் நடந்து கொண்டிருந்த போது இந்த தேசத்திற்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் வெகுண்டெழுந்து வீதிக்கு வரணும்னு நினச்சார். அதன் காரணமாக பெரிய பெரிய விநாயகர் சிலைகள் 7 அடி, 9 அடி, 15 அடி இப்படி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் விநாயகப் பெருமானுடைய திருமேனிகளை நிறுவினார். மக்கள் வழிபட வந்தாங்க. அவர்களிடத்தில் தேசம் அடிமைப்பட்டு கிடப்பது குறித்து ஒரு எழுச்சியுரையாற்றினார் நம்முடைய பாலகங்காதர திலகர். மக்களும் சுதந்திர உணர்வு பெற்று வீதிக்கு சுதந்திரத்திற்காக போராட வந்தாங்க. ஆகவே இந்த தேசத்திற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் நம்முடைய விநாயகப் பெருமான் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும். ஓகே, சூப்பர் சார். அப்படி நம்ம நாட்டுடைய ஒரு ஜனநாயகத்தோட நம்ம விநாயகரை லிங்க் பண்ணி ஒரு அருமையான விஷயம் சொன்னீங்க. இப்போது விநாயகர் சதுர்த்தி பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா தான் ஓரளவுக்கு தமிழ்நாடு உட்பட கொஞ்சம் நம்ம பிரபலமாக கொண்டாடிட்டு இருக்கோம். மகாராஷ்டிரா போன்ற இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே விநாயகரை வச்சு வழிபட்டுட்டு அவருக்கான சிறப்புகள் ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் விநாயகர் சதுர்த்தி எந்த அளவுக்கு முன்னே இருந்ததை காட்டிலும் இப்போது சிறப்பாக நடந்துட்டு இருக்கு, அல்லது அது ஏற்றமாக இருக்கா இல்லை குறைபாடு இருக்கா, அதை பற்றின விஷயங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். விநாயகப் பெருமானாவே ஏற்றம் தான், அவருக்கு எப்பவுமே இரக்கம் கிடையாது. விநாயகர் தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார். இன்றைக்கி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு சினிமா நடிகர் சூப்பர் ஸ்டாராக இருப்பாங்க. எம்ஜிஆர் இருந்தாங்க, சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கமலஹாசன், இப்போ விஜய், அஜித் இப்படி இருக்கிறாங்க. இதையெல்லாம் கடந்து எல்லா காலகட்டத்திலையுமே சூப்பர் ஸ்டார் யாருன்னா நம்முடைய விநாயகப் பெருமான் தான். ஏன்னு கேட்டால் விநாயகர் ரொம்ப எளிமையானவர், அனைவரையுமே கவரக்கூடியவர். அவர் அரச மரத்தடியிலையும் இருப்பார், ஆற்றங்கரையோரத்தில் இருப்பார். சாதாரணமாக மஞ்சளில் பிடிச்சி வச்சால் வந்துடுவார், பசு ஜானத்தில் பிடிச்சி வச்சா கூட விநாயகர் வந்துடுவார். அதனால் ரொம்ப எளிமையானவர். பிரம்மாண்டமாகவும் காட்சியளிப்பார் விநாயகர் சதுர்த்தியின் போது. இதனால் குழந்தைகள் முதல் கொண்டு பள்ளி குழந்தைகள், இளைஞர்கள், இளம் பெண்கள்
அதோடு சேர்த்து பெரியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே விநாயகரை பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது. இவங்க எல்லாருக்கும் விநாயகரை பிடிக்கும். அதனால் இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் நிரந்தரமாக தமிழ்நாட்டில் விநாயகருக்கு கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி 1983 வீரத்துறவி ராமகோபாலன் ஐயா அவர்கள் சென்னையில் திருவல்லிக்கேணியில் ஒரு விநாயகர் சிலையை பிரதிஷ்டை செய்தார். இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதுமே கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கும் அதிகமான இடங்களில் இந்து முன்னணி சார்பில் விநாயகர் சதுர்த்தி விழா நடத்தப்படுது. இது இல்லாமல் பல்வேறு கிராமங்களில் இதை பார்த்து அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஜாதி வேறுபாடுகள், அரசியல் வேறுபாடுகள் இதையெல்லாம் மறந்து கூட விநாயகர் சதுர்த்தி விழாவை இன்றைக்கி கொண்டாடிட்டு வர்றாங்க. இதெல்லாம் கேட்கும்போதே உங்களுக்கு தெரியும், 1 தொடங்கி இன்றைக்கி 2 லட்சத்தில் நிற்கிது விநாயகருடைய எண்ணிக்கை. இது இல்லாமல் வீடுகளில் குறைந்தது 50 லட்சம் 1 கோடி வீடுகள்லையாவது இந்த விநாயகரை சின்ன சின்ன திருமணிகள் 1/2 அடி 1 அடி இப்படி வச்சு வழிபடக்கூடிய ஒரு பழக்கமானது இன்றைக்கி வந்திருக்குது. அதனால் விநாயகர் ஜட்டு வேகத்தில் முன்னேறிட்டு வர்றார். அதில் தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார். சூப்பர் சார், சூப்பர். சரி, இப்போ விநாயகர் சதுர்த்தியில் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். இப்போ விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு அதை ஆற்றில் கரைக்கிறதுக்கான காரணம் என்ன? விநாயகப் பெருமானை களிமண்ணில் செய்து ஆற்றில் கரைக்கணும் அப்படி ஒரு ஐதீகம் இருந்தது. ஆற்றில், குளத்தில். ரெண்டாவது இப்போ காகிதக்கூழ் மற்றும் பல்வேறு விதமான ரசாயனம் கலக்காத பொருட்கள், கிழங்கு மாவு, இதெல்லாமே அங்கே கடல் உயிரினங்களுக்கு, மீன் போன்ற நீரில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு உணவாகுது ஒன்று. ரெண்டாவது, இந்த மிகப்பெரிய திருமேனி பூஜை செய்யப்பட்டு, கணபதி ஹோமம் செய்யப்பட்டு, முறையான ஹோமங்கள் நடத்தப்பட்டு ஒரு பொம்மையாக வரக்கூடிய திருமேனிக்கு உயிர் கொடுக்கப்படுது. அப்போ அந்த இடத்துல விநாயகரே வந்துடுறார். விநாயகர் உருவத்துக்குள்ளே விநாயகரே வந்துடுறார் ஹோமத்தின் மூலமாக. பூஜைகள் நடக்குது. ஒரு சில ஊர்களில் 2 நாள், 3 நாள், 5 நாள், 7 நாள், 9 நாள், 15 நாள் இப்படியெல்லாம் பூஜைகள் பண்ணுறாங்க. இந்த வீதிகளில் மக்கள் வழிபாட்டிற்காக ஊர்வலம் எடுத்துகிட்டு வர்றாங்க. இந்த உயிர் கொடுக்கப்பட்ட விநாயகரை நம்ம மீண்டும் நீர்நிலையில் கரைப்பதன் மூலமாக அந்த பொம்மையோடு சேர்ந்து விநாயகப் பெருமானும் அதை ஐக்கியமாயிடுறார், சரணாகதி ஆயிடுறார். அதனால் இன்றைக்கி அந்த உயிர் கொடுக்கப்பட்ட விநாயகர் ஒன்று மீன்களுக்கு உணவாகணும், விநாயகப் பெருமானுடைய அருள் கிடைக்கணும், அதற்காக நீர்நிலையில் கரைக்கிறோம். இப்போது இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நம்ம திருப்பூர் மாவட்ட நேயர்கள் மற்றும் நம்மளுடைய நேயர்களுக்கு உங்களுடைய சார்பாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்னா என்ன சொல்லுங்க? நம்ம வீடுகளுக்கு பக்கத்தில் எங்கெல்லாம் விநாயகர் திருமேனிகள் நிறுவப்பட்டிருக்குதோ நாம் பொதுமக்கள் அனைவருமே அந்த இடத்துல போய் அந்த விழாவில் நம்ம கலந்து கொண்டு, நிறைய விளையாட்டு போட்டிகள் நடக்கும், திருவிளக்கு பூஜைகள் நடக்குது, ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் நடக்குது. இதில் நம்ம குடும்பத்தோடு கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய பண்பாட்டு விழா. அப்புறம் குழந்தைகள் முதல்ல பெரியவங்க வரைக்கும் அனைவருமே செல்ஃபோனில் மூழ்கி இருக்கிறாங்க. யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு அது கூடயே வாழ்கிறாங்க. மனிதர்கள் கூட வாழ்கிறதில்ல. இந்த மாதிரியான விழாக்களை நம்ம கலந்து கொள்வதன் மூலமாக நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய வழிபாட்டு முறையை, மற்றவர்களோடு சேர்ந்து எப்படி வாழ்வது என்பதை இந்த மாதிரியான விழாக்கள் நமக்கு நிச்சயமாக கற்றுக் கொடுக்கு. ஏன்னா இது மக்கள் விழா. எல்லா மக்களும் வருவாங்க, பலதரப்பட்ட மக்கள் வருவாங்க, எல்லா சமுதாயத்துக்காரங்களும் வருவாங்க, எல்லா தொழில் செய்யக்கூடியவங்களும் வருவாங்க. இவங்களோட சேர்ந்து நாம் வழிபடும்போது, இவங்களோடு சேர்ந்து நம்ம விளையாடும்போது, நிறைய விளையாட்டு போட்டிகள் நடக்கும், அன்னதானங்கள் நடக்கும், நம்ம ஒன்றா உணவு அருந்தலாம். இப்படி எல்லாருமா நம்ம ஒன்றா இணைந்து ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது, 3 நாள் 4 நாள் ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த மன இறுக்கமானது குறையும், மற்றவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ஒற்றுமை உணர்வானது வளரும். ஆகவே பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி நடக்கிற பந்தலில் நாமும் போய் குடும்பத்தோடு கலந்து கொள்ள வேண்டும் என்பது மக்களுக்கு நாம் கேட்டுக்கொள்கிற விஷயம். இன்னொன்று, நம்ம எல்லாருமா சேர்ந்து இதை செய்யணும். நாம் என்னெல்லாம் செய்ய முடியும் இந்த விழாவில், நாம் எப்படி நடத்துறது, நாம் கலந்துக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நாம் என்ன மாதிரி விளையாட்டு போட்டி நடத்தலாம். கோலம் என்பது நம்முடைய தமிழர் பண்பாட்டினுடைய ஒரு விஷயம். தாய்மார்களுக்கு வீட்டு முன்னாடி கோலம் போடுவது, இந்த கோலப் போட்டிகள் நாம் எப்படி நடத்தலாம் நம்முடைய பகுதிகளில்.
நம்ம குழந்தைகளுக்கு எப்படி போட்டிகள் சொல்லித்தரலாம், இப்படி நாமளே போய் அங்கேருந்து இந்த விழாவை நடத்தணுங்கிறது நம்முடைய விருப்பம். ஓகே சார், இப்போ எல்லா மாவட்டத்திலையும் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுவாங்க. திருப்பூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு ஹைலைட், நிறைய சிலைகள் வரதா இருக்கட்டும், இல்லைனா அந்த ஊர்வலம் போகிற விஷயங்களே ஒவ்வொரு அவதாரமான கெட்டப்பெல்லாம் போட்டு அவங்க பண்ணும்போது ரொம்ப மிரள வைக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் என்ன சர்ப்ரைஸ் நம்ம மக்களுக்காக காத்துட்ருக்கு? 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா, 10ஆம் தேதி ஊர்வலம், அதாவது 4 நாள் விழா. இந்த விநாயகர் ஊர்வலத்தில் திருப்பூரில் 3 இடங்களில் ஊர்வலங்கள் நடக்குது. இந்த 3 இடத்துலையும் சேர்ந்து சுமார் 1500 விநாயகர் திருமேனிகள் எடுத்து வரப்பட இருக்குது. திருப்பூர் புதிய பஸ் நிலையத்திலிருந்து ஒரு ஊர்வலமும், அதே போல் ஜிஹெச் தாராபுரம் ரோடு பகுதியிலிருந்து ஒரு ஊர்வலமும், அதே போல் மங்களம் ரோட்டிலிருந்து ஒரு ஊர்வலம், மொத்தம் 3 ஊர்வலங்கள் 10ஆம் தேதி மாலை 4 மணிக்கு துவங்குவதற்காக திட்டமிட்டிருக்கிறோம். 1500 விநாயகர் திருமேனிகள் வரும். இதோடு சேர்ந்து பிரம்மாண்டமான கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. இது அனைத்துமே கிராமிய கலை நிகழ்ச்சிகள். பல்வேறு விதமான கலைஞர்கள், கிராமிய கலைஞர்கள் அந்த விநாயகர் ஊர்வலத்தில் வரப்போகிறாங்க. வழக்கமாக என்ன இருக்குதோ அதை விட இந்த ஆண்டு பிரம்மாண்டமாக அந்த கலை நிகழ்ச்சிகள் நடக்கும். பார்க்கிறவங்களுடைய கண்களுக்கு விருந்தாக அது அமையும். 1. 2வது, இந்த ஆண்டினுடைய சிறப்பு, ஒவ்வொரு வருடமுமே ஏதாவது ஒரு தலைப்பை இந்து முன்னணி கையில் எடுத்து மக்கள் மத்தியில் அந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்துறோம். இந்த ஆண்டு இந்துக்களினுடைய ஜனத்தொகை குறைகிறது, தமிழகத்திற்கு ஆபத்து, இந்த தலைப்பை மையமாக வச்சு விநாயகர் சதுர்த்தி நடக்குது. சுமார் 10 லட்சம் துண்டு பிரசுரங்கள் அடிக்கப்பட்டு ஒவ்வொரு வீடாக இந்த செய்தி கொண்டு போய் கொடுத்துருக்குறோம். சூப்பர் சார், ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அதாவது விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதையும் தாண்டி பல கலைஞர்களோடு சேர்ந்து ஒரு கலாச்சார திருவிழாவாகவே இந்த வருஷம் நம்ம திருப்பூர் மாவட்டம் வந்துட்டு இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் தவறாமல் சார் சொன்ன அந்த 4 நாட்கள் திருவிழா முடிஞ்சு அந்த ஊர்வலம் நடக்கும்போது புது பஸ் ஸ்டாண்டு, திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புது பஸ் ஸ்டாண்டு, ஜிஹெச் தாராபுரம் ரோடு, மங்களம் ரோடு, இந்த ஏரியாவிலேருந்து நடக்க போகிற இந்த ஊர்வலங்களில் வந்துட்டு கலை நிகழ்ச்சிகளோட எல்லாருமே சேர்ந்து உங்கள் ஒத்துழைப்போட இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக கண்டுகளிக்கணும் அப்படின்னு எஸ்எஸ்டிவியின் சார்பாகவும் இந்து முன்னணியின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இருக்க காலகட்டங்களில் எல்லாருமே வேலைப்பளு முதல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக போயிட்டு இருக்கும்போது இந்த விநாயகர் சதுர்த்தியில் எல்லா மக்களோட மக்களாக கலந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் போது இன்னும் வந்துட்டு அவங்க நல்ல சிறப்பான முறையில் இந்த விநாயகர் சதுர்த்தியை செலிப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்காக இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நமக்காக அவங்களுடைய பிஸியான டைம்லையும் கூட நேரம் ஒதுக்கி நம்ம நேயர்களுக்காக விநாயகர் குறித்த பல்வேறு வகையான சிறப்பு விஷயங்கள் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ நேயர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேயர்களும் இந்த விநாயகர் சதுர்த்தியை சிறப்பான முறையில் வழிபடுங்க. சார் சொன்ன மாதிரி உங்கள் பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து குழந்தைங்களோட நல்லா ஆடி பாடி மகிழ்ந்து விநாயகரை போற்றி அதோடு சேர்த்து அன்னதானம் மூலமாக நிறையா இல்லாதவங்களுக்கு கூட இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு திருவிழா மாதிரி தெரியும். பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம நல்லா வயிறார 3 நேரம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் எல்லாருக்கும் பயன்பெறக்கூடிய வகையில் உங்களுடைய கவலை தீர்க்கும் இந்த கணேஷ் சதுர்த்தியை நீங்களும் நல்லபடியாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்டிவியின் சார்பாக வாழ்த்துறோம். ரொம்ப நன்றி சார், உங்களுடைய பிஸியான நேரத்தில் எங்களுடைய சேனலுக்காக நேரத்தை ஒதுக்கி பேட்டி கொடுத்தீங்க. ஸோ ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.